Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஏன் பதறுகிறார், கோபப்படுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு, நாங்க இந்தியா கூட்டணி அங்க வச்சிருந்தோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யணும்னு சொல்றாரு. இதை ஏன் முதல்ல 2010 கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யல? அப்ப ரத்து செஞ்சிருக்கலாம்ல. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, கூட்டாட்சி தான் இருந்தது. அப்போ ரத்து செஞ்சிருந்தா இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறாரு. ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க ஏங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அண்ணா திமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தல் அமைப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன், அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன், அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.